ஹோல்ட் பண்ணி வைக்கிறது பிசாசுடைய வேலை, ரிலீஸ் பண்றது தேவனுடைய வேலை. தீர்க்கதரிசி சொல்றான், நாளை இந்நேரம் சமாரியாவில் ஒரு பெரிய டிரான்சாக்சன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, முற்றுகை போட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, யாரும் உள்ள வர முடியாது. அப்போ ஒரு பெரிய பிளாக், ஒரு பெரிய எக்கனாமிக்கல் அந்த டிரான்சாக்சன் என்ன பண்ணிடுச்சு, நின்று போயிடுச்சு. ராஜாவே கஞ்சி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பொதுமக்களுடைய நிலைமை என்ன இருக்குன்னு பாருங்க. அவன் என்னென்ன ஆயிடுச்சு. பிச்சைக்காரன் ஊர்ல பிச்சை எடுக்கவே முடியல. அவன் பார்த்தான், பிச்சை எடுக்க போனா இவன் என்னோட இதா இருக்கான். ஆனா எதிரிகளின் பாளையத்துக்கு போனா ஏதாவது சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா இங்க இருந்தா எப்படி என்ன பண்ண போறோம், சாவதான் போறோம். பசியில சாவறதுக்கு பதிலாக ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா நல்லதுன்னு இவங்க போறாங்க. போய் பார்த்தா எதிரியே இல்ல. ஆமா, போய் பார்த்தா யாரே இல்ல, எதிரியே இல்ல. ஆமென். அங்கே ஒருவரும் இல்லை. ஏன்னா இவங்க போறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கர்த்தர் அங்க உறுதிப்படுத்தி எதிரி எல்லாம் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட வச்சிருக்கிறார். சார், சிலுவைக்கு பிறகு உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவனும் இல்லை. கர்த்தர் ஒரு கிரியையை செய்கிறார் சார் உங்களுக்காக. அதுவரைக்கும் எதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த, பிசாசு பிடித்து வைத்திருந்த அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் ஒரு சத்தத்தை எழும்ப பண்ணி எதிரியை இந்த பாளையத்திலிருந்து துரத்தி 24 மணி நேரத்தில் இவர்களுக்கு ஒரு பெரிய டிரான்சாக்சன் நடந்தது. I decree and declare the word of God in this place. Hallelujah. Amen. ஒரு பெரிய டிரான்சாக்சன் உண்டாவதாக நான் சொல்லுகிறேன். ஆமென். ஒரு ஊருடைய பொருளாதாரமே என்ன பண்ணிடுச்சு. அப்போ ஹோல்ட் பண்ணி வைக்கிறது பிசாசுடைய வேலை, ரிலீஸ் பண்றது தேவனுடைய வேலை. ஆமென்.